திமிரு பிடிச்சவா வீட்டுக்கு வந்த புதுசுல எத்தே எத்தேன்னு நல்லா பேசினா. இப்ப மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா போலுக்க. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த குந்தாணி தான். அவ பேச்ச இவ கேட்டிருப்பா, இவ பேச்ச அவ கேட்டிருப்பா. கேட்டுவிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாளா. எங்க இருக்கானோ, மாமியார் வீட்டுல இருக்கானோ, சம்பளத்தை வாங்கி கையில கொடுத்துட்டானோன்னு தெரியலையே. என்ன போன காதுல வச்சுக்கிட்டே இருக்க, எடுத்தானா இல்லையா? இல்லம்மா, ரிங்கு போயிட்டே தான் இருக்கு. இன்னும் அவன் போனை எடுக்கல. என்னது ரிங்கு போயிட்டே இருக்கு, இன்னும் அவன் போனை எடுக்கலையா? இன்னொரு நேரம் பண்ணி வரல. திமிரு பிடிச்சவா அந்த கிராப்புக்காரி. நான் போன பண்ணிடுவேன்னு வியானுக்கு முன்னே போன என் மாங்கிட்ட இருந்து புடிஞ்சு வச்சிருப்பா பிடிக்க. என்ன மக்களே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிய? நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடுங்க, அப்பதானே உடம்பும் நல்லா இருக்கும். மாமா நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மருமோட நான் அப்பதே சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடுங்க. என்னங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க போன் எடுக்காம? நான் சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டதே மீனா, நீ சாப்பிடு. ஏங்க சாப்பாடு என்ன ருசியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா மீனா, எங்க அப்பா எப்பவுமே நல்லா சமையல் பண்ணுவாங்க. நான் முன்னாடி ஸ்கூலு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா தான் எனக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க பத்துக்கோ. அப்படியா? ஆமா மீனா, அதுவும் மீன் கறினா எங்க அப்பா என்ன டேஸ்டா வைப்பாங்க தெரியுமா? ஏங்க அதான் சாப்பிட்டு பார்த்தாலங்க என்ன ருசியா இருக்கு தெரியுமா? விட்டா ஒரு பானை சோத்தைக்கு நானே தின்னுறோம் போலுக்க. சாப்பிடு மீனா, நல்ல வயிறு நிறைய சாப்பிடு. மாமா நாங்க வருவோம்னு உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்? சமைச்செல்லாம் வச்சிருக்கீங்க. மருமோள இன்னைக்கு இல்ல, 10-15 வருஷமா நான் தினமும் 2-3 பேருக்கு சேர்த்துதான் சமையல் பண்ணுவோம் பத்துக்க. தினமும் நம்ம வீடு வழியா போகப்பட்ட வயசானவங்க 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் பத்துக்க. இன்னைக்கும் சாப்பாடு தான் செஞ்சு வச்சிருந்தேன், யாருமே வரல. நானும் யாரும் சாப்பிட வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டியோ. மாமா தினமும் வயசானவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பீங்களா? ஆமா மருமோள, தினமும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் பத்துக்க. பணம் காசு நான் சேர்த்து வச்சா போதாதுல்ல, மவன் மருமவன் பேரம் பேத்திகளுக்குன்னு கொஞ்சமாவது நம்மளும் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்ல. நீங்க சொன்ன சரிதான் மாமா. ஏக்கா மாமாவுக்கு நல்ல மனசு பாத்தீங்களா? இந்த வயசான காலத்திலயும் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும்னு எவ்வளவு மனசார நினைக்காரு பாத்தீங்களா? ஆமா மீனா, மாமாவுக்கு ரொம்ப நல்ல மனசு பத்துக்க. சொல்ல போனா பூ மாதிரியே மாசமா இருந்தோம்ல, அந்த சமயத்துல எனக்கு மாமா தான் நல்லபடியா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. மயக்கம் வரும் வாந்தி வரும்னு சொல்லிட்டு நான் பாட்டு படுத்துக்கிடுவேனா, அப்போ என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். மாமா தான் சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத மக்கா, நான் உனக்கு சமையல் பண்ணி தரேன்னு 3 வேளையும் எனக்கு மாமா தான் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க பத்துக்க. ஏக்கா அப்ப கூட அத்தை வேலை செய்ய மாட்டாங்களா? ஆமா செஞ்சுட்டாவோ. அப்படியே எனக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட தர மாட்டாவோ மீனா. உடம்பு வளைஞ்சு வேலை செய்யறனாலே மாமியாருக்கு பிடிக்காதுல்ல, அப்படியே சும்மா நின்றுட்டு வீட்டை மட்டும் தூத்து எடுத்து வரவோ பத்துக்க. மற்றபடி சமையல் வேலை எல்லாத்தையுமே மாமா தான் பாத்துக்கிடுவாங்க. ஒரு மருமக மாதிரி இல்லாம ஒரு மகா மாதிரி என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க மீனா. அதனால வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேனா, அது மாமியாருக்கு பிடிக்காது. அந்தால வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துருவா பத்துக்க. நானும் அந்த நேரத்துல நமக்கு ஒரு தைரியம் இல்லாத நேரம் பத்தியா, நான் பாட்டுக்கு பேசாம அமைதியா போயிருவேன். உங்க குழந்தைனாருக்கும் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போகும்போது மாமா தாங்க சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்களா? அதான் சொன்னோம்ல மீனா, உடம்பு வளைஞ்சி மாமியாக்காரிக்கு ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னு இல்ல, செய்ய மாட்டேன்னு திமிர்ல இருப்பாவோ. மக்களை சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. சரிங்க மாமா. அண்ணன் என்ன திரும்ப திரும்ப போனை பண்ணிக்கிட்டே இருக்கான்? சாப்பிடும்போது போன் எடுத்து பேசினா அப்பாவுக்கு பிடிக்காது, அப்பா ஏசுவாங்க. அதனால கடகடன்னு சாப்பிட்டுக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அப்பா கையால செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுதோம், ரொம்ப ருசியா இருக்கு. இல்லம்மா, அத சொன்னோம்ல, நிறைய நேரம் போன் பண்ணிட்டேன், அவன் கட் பண்ணி விடுதான், என்னன்னு தெரியல. என்னது போன கட் பண்ணி விடுறானே? சரியில்லைல, அவன் சுத்தமா சரியில்லை. முதல்ல போன கீழே வை, நம்ம நேர்ல அவன் மாமியா வீட்டுக்கு போவோம். என்னமா சொல்லுத? ஆமல, நேரா அவன் மாமியா வீட்டுக்கு போய் அவ பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சி நறுக்குன்னு 4 வார்த்தை எனக்கு கேட்டாதான் நிம்மதியா இருக்கும். ஏமா உனக்கு உடம்பு சரியில்லைமா, ஞாபகம் இருக்க இல்லையா? சும்மா டென்ஷன் ஆகிட்டு கிடக்காத. எனக்கு உடம்பு சரியில்லைதான், அதுக்குன்னு இப்படி பெத்த பிள்ளைய விட்டுட்டு இருக்க முடியுமால? ஏமா அதான் சொன்னோம்ல, அவன் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்லம்மா, வருவாம்மா வீட்டுக்கு. இவன் ஒருத்தன், நான் என்ன சொன்னாலும் அவன் சொன்னதையே தான் சொல்லிட்டு கிடக்கான். ஹலோ, என்னன்னு இத்தனை நேரம் போன் பண்ணிட்டே இருக்க? என்னது இத்தனை நேரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்கனா? டேய், எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கோம்ல, ஒரு நேரம் அட்டன் பண்ணி உனக்கு பேசினா என்ன? ஏல தம்பி போன் எடுத்துட்டானா? ஆமாமா, லைன்ல தான் இருக்கான். எங்க இருக்கான்னு முதல்ல கேளுல. ஏல இப்ப எங்க இருக்கா? எங்க இருக்கான்னா முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. இத்தனை நேரம் போன் அடிச்சிருக்கா?
எனக்கு எங்க இருக்கேன்னு சொன்னானால ஏமா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன், எங்க இருக்கான்னு கேட்டா என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா? போன கொண்டால நான் பேசிக்கிட்டேன். இந்தாமா போன ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், பேசு. லேய் என்னம்மா? என்னம்மாவா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம நீ பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? எங்க இருக்கா யாது இருக்கான்னு கேட்டா என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏமா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தம்மா, அதாம்மா நான் போன் எடுக்கல. ஓஹோ, மாமியார் வீட்ல கறியும் சோறும் ஆக்கி போட்டிருப்பாளுவோ, நல்லா தின்னுகிட்டு இருக்கியோ? ஏமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னல, உங்க அண்ணன் எத்தனை நேரம் போன் அடிச்சிருக்கான்? ஒரு நேரம் போன் எடுத்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு பதில சொன்னா என்ன? ஏன் உன் பொண்டாட்டி போன் எடுக்கப்படாது அப்புறமா பேசிக்கிடலாம்னு சொன்னாலோ? ஏமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அதான் போனை எடுக்கலன்னு உங்ககிட்ட விளக்கமா சொல்லியாச்சு. நீ என்னடானா தேவையில்லாம அவளை போட்டு பேசிக்கிட்டு இருக்க. என்னல சொன்ன? தேவையில்லாம நான் பேசிக்கிட்டு இருக்கேனா? நானும் என் மாமா இத்தனை நேரம் போன் பண்ணதுக்கு அப்புறமா எடுக்கலையே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிட்டு கிடக்கேன். ஆமாம்மா, நீ ரொம்ப தான் பதறி இருப்ப. இல்ல யாமல இப்படி எடுத்தறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா? பிள்ளைக்கு மேல பெத்தவளுக்கு பாசம் இருக்காதா? ஏமா பாசம் இல்லைன்னு சொல்லல. சரி இத்தனை நேரம் போன் பண்ணல, என்ன விஷயம்னு சொல்லுமா முதல்ல. என்ன விஷயம்னு சொல்லணுமா? என்னல நினைச்சிருக்க உன் பொண்டாட்டி? 2-3 நாளைக்கு முன்னாடி உன் மைனிகாரி சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி நேத்துல இருந்து வீட்டுக்கு வர காணல. இன்னைக்கு என்னடானா நீ போனையே அட்டன் பண்ண மாட்டேங்க. என்னல நினைச்சிட்டு இருக்கிய மனசுல? உன் பொண்டாட்டி உன்கிட்ட நைஸா பேசி உன்ன மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாளோ? வாயை திறந்து பதில சொல்லல. உன் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அப்படிதானே? இப்ப நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என் பேச்சையும் கேட்கறதில்ல, அண்ணன் பேச்சையும் கேட்கறதில்ல. அப்படியே மீனா பேச்சையும் உன் மைனிகாரி பேச்சையும் தானே கேட்டு நடந்துகிட்டு இருக்கா. சம்பளம் வரப்போகுதுல்ல, இனி சம்பள பணம் எல்லாத்தையும் அம்மா கேட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்டாட்டி உன் மாமியார் வீட்டுக்கு உன்ன கூட்டிட்டு போயிருப்ப. நீயும் பின்னாடியே போயிருப்ப. இப்ப என்னமா பேசிக்கிட்டு இருக்க? பாருல, பெத்தவளையும் கூட பிறந்தவனையும் மதிக்காம பணம் பணம்னு அலையாத. யாருமா பணம் பணம்னு அலைஞ்சா? நீதான்ல பொண்டாட்டி ஒத்தைக்கு ஒரு மவ வீட்டுல சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தானே அந்த கிராப்புக்காரியே கல்யாணம் பண்ணுன. இப்ப அவதான் உங்ககிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. இங்க வாங்குங்க, இங்க எல்லா சொத்தும் இருக்குன்னு. நீயும் சொத்துக்கெல்லாம் மயங்கி அவ பின்னாடியே போயிருப்ப. பேசாம இருமா, பேசுறதுக்கும் ஒரு அளவு உண்டு. பெத்த பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. நான் என்னமா பண ஆசை பிடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உன்ன மாதிரி நான் ஒன்னும் பண ஆசை பிடிச்சவன் இல்லம்மா. குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம எல்லாரும் ஒத்துமையா நிம்மதியா இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்ன பார்த்து பண ஆசை பிடிச்சவன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆமல, அப்படிதான் சொல்லுவேன். வீட்டுல வயசான அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்களேன்னு கொஞ்சமாவது என்ன பாத்தியால? நீ பாட்டுக்கு உன் மாமியார் வீட்டுல உன் பொண்டாட்டி கூப்பிட்டாட்டு போய் உட்கார்ந்துருக்க. இப்ப சொல்லுறேன் கேட்டுக்கல. இந்த வீட்டுல ஒரு பங்கு கூட ஒருத்தனுக்கும் கிடையாது. இந்த வீட்டை வித்து மொத்தமா நானே எல்லா பணத்தையும் எடுத்து பேங்க்ல போட்டு அதுல வர வட்டியை வாங்கி நான் திருட்டு போறேன். யாரும் என்ன பாக்காண்டா. ஏமா நீயா எதேதோ கற்பனை பண்ணி நீயா உன் இஷ்டத்துக்கு பேசாதம்மா. நான் ஒண்ணு எங்க மாமியார் வீட்டுல இல்ல. பொய் சொல்லாதல, வாயை திறந்தா பொய் சொல்லாத. என்ன நீங்க யாரும் பாக்கல, அதனால நான் வீட்டை மொத்தமா விக்கதம்ல போறேன். ஒருத்தனுக்கு கூட சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டோம்ல. இந்த ரஞ்சிதத்தை என்ன நினைச்சியல? என்னாச்சு மக்கா? யாருகிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அம்மாதான்ப்பா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணே 2-3 நேரம் போன் பண்ணா. சரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அட்டன் பண்ணி பேசலாமேன்னு இருந்தேன்ப்பா. இப்பதான் சரி போன் பண்ணி பேசினேன். அதுக்கு இப்படி எல்லாம் பேசுதாங்கப்பா. கிளவி இப்படி எல்லாம் பேசாம இருந்தாதான் அதிசயம். என்னது, வீட்டை விற்க போறாளா? அதுல வர்ற பணத்தை எல்லாம் அவ பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி திங்க போறாளா? யார கேட்டு அவ விற்க போறா? என்னப்பா சொல்லுதீங்க மக்கா? நானும் இத்தனை காலமா நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்து பொழைச்சிக்கலாம்னு இருந்தேன். ஆனா இவ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் அவகிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி என்னால கேட்காம இருக்க முடியாது மக்கா. அவ பண ஆசை பிடிச்சி வீட்டுல ஒவ்வொன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. சரி நம்ம நிம்மதியா இருப்போம் கடைசி காலத்துலன்னு தான் இத்தனை வருஷமா ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்தேன். ஆனா அவ என்னடான்னா இன்னமும் திருந்தல. இப்ப என்னடான்னா வீட்டை விற்க போறேன்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. யார் வீட்டை யாரு விப்பா? அந்த வீடு எங்க அம்மா பேர்ல இருக்கு. எங்க அம்மா பேர்ல உள்ள வீட்டை அவ வித்துருவாளோ? என் மகன் மருமவ பேரம் பேத்தி எல்லாரும் ஒத்துமையா அந்த வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போட்டோன்னு நான் பாட்டுக்கு விட்டுட்டு வந்த வீட்டை இவ விற்க போறாளா? இனிமேலும் என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது மக்கா. வா கிளம்புவோம். எப்ப வா மக்கா போவோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ மனசுல? மருமக்கமார்களா வாங்க போவோம். மாமியார் சரியான ஆளலா இருக்காவோ.
என்னம்மா அவங்கிட்ட போய் இப்படி சொல்லிட்ட? என்ன வேற என்னத்துல சொல்ல, உன்ன மாதிரி அவன் அம்மன் மேல பாசமா இருக்கப்பட்டவன் தான். ஆனா இப்ப தானே அவன் பொண்டாட்டி அவனை மாத்தி வச்சிருக்கா. அவனும் என்ன மாதிரி தானே கொஞ்சம் பண ஆசை சொத்து பத்து எல்லாம் இருக்கணும்னு நினைக்கப்பட்டவன். வீட்டை விற்க போறோம்னு சொன்னா அப்பதானே மாமியார் வீட்டுல இருந்து ஓடிய வருவான். எப்படி இல்ல என் சாமர்த்தியம், இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வீட்டுல வந்து நிப்பான் பாரு. என்னவோ பண்ணுங்க போங்க. போமக்கா, இவ்வளவு நேரம் உன் தம்பிக்காரன்ட்ட சத்தம் போட்டு கோவமா பேசி பேசி தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. சூட காப்பி போட்டு கொண்டாமக்கா. சரிம்மா. நல்ல வேளை இவனாவது என் பேச்ச கேட்டு வீட்டுல இருக்கானே. என்ன மனுஷங்கப்பா, இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் நான் உலகத்திலேயே பார்த்தது இல்லம்மா. எல்லாம் பொறாம பிடிச்ச ஆட்களா தான் இருக்காவோ. அம்மா வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கலாம்னு எல்லாரும் போவாவோ. ஆனா எனக்கு மட்டும்தான் எங்க போனாலும் நிம்மதி இல்ல. என்ன வீட்டுக்குள்ள வரப்பட்டவ புலம்பிக்கிட்டே வர? நாம எல்லாருக்கும் நல்லதுதாம்மா நினைக்கிறோம். ஆனா நமக்குதான் ஒரு மனுஷால் கூட ஒரு நல்லது கூட நினைக்க மாட்டேங்காவோ. பொறாம பிடிச்சவளுவா. என்ன மருமகளே, என்னாச்சு இப்படி தன்னால புலம்பிக்கிட்டே வர? என்ன நிம்மதியா இருக்க விடுதேடா? இந்த மாதிரி புலம்ப வைக்கவே நீங்க தானே. என்னது நானா? ஆமா நீங்க தான். என் நிம்மதியை கெடுக்கவே நீங்க தான். நல்லா சொல்லுதடி அம்மா. என்னது உன் நிம்மதியை நாங்க எடுத்து விட்டானா? இவ்வளவு அழகா நாங்களே நிம்மதி இழந்துட்டே வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இவன் நிம்மதியை நாங்க எடுத்தனாம்ல. இந்த வீட்டுல மருமகளுக்கு ஏத்த மரியாதையை நீங்க எல்லாரும் கொடுக்கலாத்தே. ஆமா ஆமா, நாங்க உனக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. ஆனா நீ மட்டும் மாமியாரு மாமனார்னு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தப்போ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளாக்குன்னா, அதனால நீங்க தான் எனக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். ஓஹோ அப்படியாம்மா? சரிம்மா மருமகளே, மரியாதை தானே கொடுத்துட்டா போச்சு. நீங்க செஞ்ச காரியம் உங்களுக்கே நல்லா இருக்காது. நான் பேசின எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு அப்படியே எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கிய, அப்படிதானே? நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்துடக்கூடாது, அதனத்தை உங்களுக்கு வேணும். இவன் என்ன வந்ததுல இருந்து ஒரு தினுசா பேசிட்டு கிடக்கா? நீங்க எப்படி வாயை திறந்து பதில சொல்லுவிய? குத்த உள்ள நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும். இங்க பாரு மருமகளா, வயிறு பசியா இருந்தா சோறு வாங்கி வச்சிருக்கேன், போய் போட்டு சாப்பிடு. அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பேசி உளறிட்டு கிடக்காத. அப்படின்னா என்ன பார்த்து வயித்தாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நான் எந்த நேரமும் சோத்து தான் தின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இவா ஒருத்தி நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணா பேசிட்டு கிடக்கா. நீங்க ஒண்ணு சொல்ல நான் ஒண்ணா பேசலத்தே. நீங்க பண்ண காரியத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாதா? அண்ணா மருமக போயிட்டா அவ வீட்டுல போய் அவ நிம்மதியா இருந்துடக்கூடாது, நிம்மதியா ஒரு மடக்கு தண்ணி கூட குடிச்சிடக்கூடாதுன்னு தானே நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பிய. என்னது நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேனா? எனக்கு மாமியார் வீட்லயும் மரியாதை இல்ல, பிறந்த வீட்லயும் மரியாதை இல்ல. மரியாதை கிடைக்கலனா மரியாதை கிடைக்கிற மாதிரி நடந்துக்கிடணும். சும்மா மரியாதை இல்லன்னு சொல்லிட்டு கிடக்கப்படாது. வாய மூடுங்கதே. நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். எங்க அம்மா என் அண்ணன் மாவனுக்கு முடி எடுத்து காது குத்துறதுக்கு என்ன வராண்டாம்னு சொல்லிட்டாவோ. சரி போவாத, அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு இப்ப என்னவா? நான் பேசுனது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு எங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லிருக்கிய, அப்படிதானே? நானே அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ வயிறு பசியில புலம்பிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா சும்மா என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா. மரியாதை இல்ல, மண்ணாங்கட்டி இல்ல, இங்க இருந்து எல்லாத்தையும் அம்மிட்ட போட்டு கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு. ஆமா உண்மையதானே சொல்லுதே. அது எங்க அண்ணன் மாவன் காதுல போட்டு கம்மல வாங்கி நான் போடுவேன்னு நீங்க சொன்னீங்களா? சொன்னேனா இல்ல நீங்க சொல்லிருக்கீல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? அப்ப நான் பேசுனது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டது நீங்க சொல்லிருக்கிய. எதுக்குதே உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? தேவையில்லாத வேலையா? இங்க பாரு, நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தினால எங்களுக்கு தான் மான மரியாதை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்னவோ மரியாதை பத்தி பேசிட்டு இருக்க. நாங்களும் மனுஷங்க தான். எங்க கிட்டயும் நீ மரியாதையோட நடந்துக்கிட்டாதான் உன்கிட்டயும் மரியாதையோட நடக்க முடியும். என்னமோ நான் நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டு உங்க அம்மா கிட்ட நான் போன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிய. நான் பொய் ஒண்ணும் சொல்லல, நீ சொன்னதுதானே அப்படியே உண்மையா சொன்னேன். நானும் பிள்ளைக்கு அத்தை மாமா உரிமையோட நான் செய்ய போறேன்னு சொன்ன உடனே நானும் சந்தோஷப்பட்டேன். சரி நம்ம மருமகன்ல பொறுப்போட தான் சொல்லுதான்னு நானும் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு கவிதா கிட்ட நேத்துக்கு என்னடி சொல்லிட்டு இருந்த? எங்க அண்ணன் மாவனுக்கு எங்க அம்மா கம்மல் வாங்கி வச்சிருக்கா, அதை வாங்கிட்டு வந்து நான் அவன் காதுல போட்டு விடுவேன். அப்ப நாங்க வாங்கி போட்ட மாதிரி இருக்கும்ல. அதுக்கப்புறம் எப்படி எங்க அண்ணன் மாவன் ஆம்பளை பையன், அவன் காதுல கம்மல்லாம் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, அதனால அவன் காதுல இருந்து கலத்திட்டு வந்து நான் போட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்டி. இப்படியே அம்மா வீட்ல இருந்து ஒவ்வொன்னா பிடுங்கணும்னு நினைக்கிய நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. உங்க அண்ணனும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்க. என்ன என் மகன் சம்பாதிச்சு உன் கையில என்ன பணம் துட்டெல்லாம் கொடுக்காமலா இருக்கா? நீ என்ன வீடு வீடா பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கா? இதை வார்த்தை அளந்து பேசுங்க, பாத்துடுங்க. என்னடி அளந்து பேசணும்? நீ தான் வார்த்தையெல்லாம் அளந்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசிடுது, இஷ்டத்துக்கு நடந்துடுது. ஒரு பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்துவாங்கன்னா அந்த விசேஷத்துக்கு கூட எங்களுக்கு செய்ய தெரியாமலாட்டி நாங்க இருக்கோம். வந்துட்டீங்களா? பாருங்க உங்க அம்மா என்ன பத்தி எப்படி எல்லாம் ஏசிக்கிட்டு இருக்காவோன்னு. எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடுதா.
வர்ற கோபத்துக்கு அடிச்சு கிடிச்சிட போறேன். வாயை மூடிட்டு பேசாம நில்லு பத்துக்க. என்ன அடிக்க போறீங்களா? என்னமா பெரிய இவ அணக்கதான் பேசிட்டு கிடக்குது. ஏன்டி நான் என்ன சம்பாதிக்கிறதுக்கு துப்பு கட்டு போயிட்டு தெரியும். இப்படி உங்க அம்மா வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் இங்க எடுத்துட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய. என் தங்கச்சி ரேவதி மட்டும் இதே மாதிரி இங்க நம்ம வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து தங்க நகையெல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா நீ விடுவியாட்டி? அது எப்படி? அது எப்படியா? நீ உங்க வீட்டுல இருந்து எப்படி எல்லா பொருளையும் தூக்கிட்டு வர்றியோ அதே மாதிரி என் தங்கச்சியும் நம்ம வீட்டுல இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு போவா. அது எப்படின்னா கேட்க, உனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமாட்டி. இங்க பாரு, நானும் இவ்வளவு காலமா நீ சொன்னதுக்கு எல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறமும் உன் ஆட்டமெல்லாம் செல்லாதுட்டி. இஷ்டத்துக்கு அம்மா வீட்டுக்கு போறது, இஷ்டத்துக்கு பேசுறது, அங்க சண்டை போட்டுட்டு வர்றது, எங்களையெல்லாம் என்ன நினைச்ச நீ? வீட்டுக்கு மருமவளா இருந்து மரியாதை கெடுத்துட்டு கிடக்க. இனி உங்க வீட்டு பக்கம் போன அப்புறம் இந்த வீட்டு வாசல்ல காலை வைக்கப்படாது பத்துக்க. என் மச்சான் பாவம், அவனே இப்பதான் கஷ்டப்பட்டு நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிட்டு இருக்கான். அவன் வீட்டுல போய் நின்றுகிட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வரேன், இந்த பொருளை எடுத்துட்டு வரேன், நகை எடுத்துட்டு வரேன்னு நிக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி? உங்க அண்ணன் கஷ்டப்பட்டா உனக்கு சந்தோஷமா? இங்க பாரு, இனி இந்த வீட்டுல இருக்கணும்னா என் பேச்சையும் எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டுட்டு இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க முடியும். உன் இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைச்சேனா தெருவுல போய் நின்று ஆடு. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கப்படாது சொல்லிவிட்டேன். ஆமா அப்படி சொல்லு மக்கா. பிள்ளைக்கு முடி எடுத்து காது குத்துறதுக்கு நீ போனா அங்க நின்னுகிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவட்டி வேணுக்கும் நீ. அதான் உங்க அம்மா கிட்ட நானே போன் பண்ணி சொல்லிட்டேன், நாங்க யாரும் வரல சம்பந்தியமா, நீங்க மட்டும் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு. அடப்பாவிகளா, ஒட்டுமொத்த குடும்பமும் எனக்கு எதிரா திரும்பிட்டாவல. ஒரு கம்மல ஆட்டைய போடலாம்னு நினைச்சது குத்தமா? நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதான் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. எங்க அக்கா அந்த ரெண்டு குந்தாணிய கூடயும் பேசிட கூடாதுன்னு நினைச்சுதானே நம்ம இவ்வளவு நாளா திட்டம் போட்டு சதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாமே தவிடுபடி ஆயிட்ட. எங்க அக்கா அந்த குந்தாணிட்ட போய் பொண்ணு கேட்டு பேசி முடிச்சு பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காள. இனி ஜோசியக்காரத்தை போய் ஒரு நல்ல நாளை பார்த்து பொண்ணு பார்க்க போறாவலாம்ல குடும்பத்தோட. கடவுளே, இதுதானே நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு கரெக்டான ஒரு வழி அதுதான். நம்ம இப்ப நேரா ஜோசியக்கார அண்ணாச்சி தான் போய் பார்க்க போகணும். அவர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அண்ணாச்சி வராரு. அண்ணாச்சி, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ யாரு? என்ன அண்ணாச்சி மறந்துட்டீங்களா? கொஞ்சம் முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கம்மா. உனக்கு ஜாதகம் ஏதாவது பாக்கணும்னா நாளைக்கு காலையில எங்க ஆபீஸ்க்கு வந்து பாரு. அண்ணாச்சி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு உங்களை தேடி வந்தேன். நீங்களே வந்துட்டீங்க அண்ணாச்சி. விஜயாக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விஜயவாமா தெரியுமா? நம்ம சுவாமி தம்பியோட சம்சாரம் தானே. சொல்ல போனா இப்ப அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா அண்ணாச்சி? அப்ப நான் கரெக்டான நேரத்துல தான் உங்களை வந்து பாத்திருக்கேன். அண்ணாச்சி, எனக்கு சுத்தி வளைச்சு சொல்ல தெரியல, நான் நேரடியாவே சொல்லியிருந்தேன், கேட்டுக்கிடுங்க. விஜயாக்கா அவங்க மகனோட கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கதானே வர சொல்லியிருக்காவோ? ஆமாம்மா, தெரிஞ்ச மாதிரி கரெக்டா சொல்லிவிட்டியா? அவங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கதான் என்ன வர சொல்லியிருக்காவோ? அட தெரியும் அண்ணாச்சி, எனக்கு தெரியாம இருக்குமா? அண்ணாச்சி, கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க சொல்லியிருக்காவல்ல, அந்த பொண்ணு ஜாதகத்துல நிறைய தோஷம் இருக்கு பாத்துக்கிடுங்க. அந்த தோஷம் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணினா அவங்க குடும்பத்துக்கு ஆகாது, மாமனார் மாமியாருக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல, பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவீங்களா அண்ணாச்சி? என்னமா இப்படி சொல்லுதா? அண்ணாச்சி, இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்களா. எங்க விஜயக்கா கிட்ட நான் சொன்ன மாதிரியே நீங்க அவங்க கிட்ட சொல்லிருங்களாம். இந்த கல்யாணத்தை அப்படியே தடுத்து நிறுத்திருங்க அண்ணாச்சியோ. எமாடி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீ வந்து அந்த விஜயாவோட தங்கச்சி சுதா தானே? அண்ணாச்சி கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஞாபகம் வந்துட்டா உங்களுக்கு? என்ன மனுஷமா நீ எல்லாம்? அண்ணாச்சி கோவப்படாதே அண்ணாச்சி, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிருங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் தரேன். வாய மூடுமா. இதே மாதிரிதானே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு ஒரு நல்ல தரம் வந்துச்சு. அதுக்கும் நீ என்ன இப்படிதானே சொல்ல சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா? ஆமா அண்ணாச்சி, அது நான் தான். நீ எல்லாம் ஒரு மனச ஜென்மமாமா, மனசாட்சியோட இப்படி எல்லாம் பேசுத. அந்த சமயத்துல எனக்கும் நேரம் தெரியல, அதனாலதான் நீ சொன்னதையெல்லாம் கேட்டு பொண்ணு ஜாதகத்தை மாத்தி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் சொல்லி அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினேன். அதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாமா என் குடும்பத்தோட. ஒரு பொய்யை சொல்லி ஒரு பொண்ணு வாழ்க்கையவே நான் கெடுத்துட்டேன். அதனால நான் என் குடும்பத்தோட என்ன சீரழிஞ்சேன் தெரியுமா? அண்ணாச்சி, நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்தை எல்லாத்தையும் மட்டும் மனசுல போட்டு குழப்பிக்கிடாதியோ. 5000 என்ன 10000 ரூபாய் கூட தரேன் அண்ணாச்சியோ. எங்க அக்கா கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திருங்க அண்ணாச்சியோ. வாய மூடுமா. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் நான் கிடையாது. அந்த பொண்ணு ஜாதகம் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்லுதிய. நீ எல்லாம் ஒரு மனுஷியா?
இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய, உன் ஜாதகம் உங்க அக்கா கையில தான். உங்க அக்கா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்காவோ, இப்படி என் தங்கச்சி வருவா, இப்படி எல்லாம் சொல்லி எடுத்து கொடுப்பா அப்படின்னு. அதே மாதிரி கரெக்டா வந்து சொல்லுதியம்மா. என்ன அண்ணாச்சி சொல்லுதியா? எங்க அக்கா என்ன பத்தி உங்ககிட்ட வந்து சொன்னாவளா? ஆமா, என் குடும்பத்தை கெடுக்க நினைக்கப்பட்டவளே என் தங்கச்சி தான். அவ எப்படியும் நான் ஜாதகம் பாக்குறேன், கல்யாண விஷயம் பேசுறேன்னு சொன்ன உடனே உங்ககிட்ட நேரா வந்து இப்படி எல்லாம் பேசுவா என்னாச்சு, அதையெல்லாம் நம்பாதீங்கன்னு என்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கா. கூட பிறந்தவ நல்லா இருக்க கூடாது, அவ குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிய, நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? அண்ணாச்சி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. இங்க பாருமா, உங்க அக்காவை பத்தி நீ தப்பு கணக்கு போடாத. நீ சொன்னதையெல்லாம் இனி உங்க அக்கா கேப்பான்னு. அவளுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு. அதனாலதான் அவங்க சம்பந்திமார் கூட எல்லாம் போய் பேசி இப்ப குடும்பமா ஒத்துமையா இருக்கா. ஆனா உனக்கு எப்பமோ கெட்ட காலம் ஆரம்பிச்சாச்சு உன் ஜாதகத்துல. அதனாலதான் அதுக்கு முதல் படியா இப்படி வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்தி இருக்காவோ. அடுத்த படியா நீ பண்ணுத வேலைக்கெல்லாம் இந்த ஊரை விட்டுதான் உன்னை வெளியே துரத்தப்படுறாவோ, ஜாக்கிரதை. அக்கா எப்படியோ நல்லபடியா திருந்திட்டா. அவளுக்கு தங்கச்சியா இப்படியாமா இருப்பா? இப்படியாப்பட்டவங்க நிழலே வீட்டு பக்கம் விழக்கூடாது. அடி பாவி, எங்க அக்கா என்ன பத்தி இந்த ஜோசியக்காரட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்காளே. அப்படின்னா எங்க அக்கா உசாராயிட்டா. இனிமேல் அவளை நம்மளால ஏமாத்த முடியாது போலுக்க. எப்படியாவது எதையாவது பண்ணி வீட்டுக்குள்ள போயிடலாம்னு பார்த்தா நம்மள அந்த ஊரை விட்டே துரத்திடுவா போலுக்க. ஐயோ கடவுளே, எங்க அக்கா அவ சம்மந்திமார் கூடலாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்க போறா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இத்தனை காலமா எங்க அக்கா வீட்டுல நான் ராணி கணக்க இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன். எதிரியா இருந்த சம்மந்திகாரி எல்லாம் இப்ப ஒண்ணு கூட்டிட்டாளுவா. ஆனா இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்ததான் போறேன். இந்த கல்யாணத்தை எப்படி நல்லபடியா நடத்த போறவன்னு நானும் பார்க்கதானே போறேன். மரகதம் மவா எங்க அக்கா வீட்டுக்கு மருமவளா வர போறாளா? நடக்காது, அது ஒரு காலமும் நடக்காது.